ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்திய 8:17 ஒரு பகுதியை வாசித்து தியானிக்கலாம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் பலவீனம், 2வது காரியம் நோய்கள். இந்த 2 காரியங்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அது இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் இருக்கிறது. அநேக மனிதர்களுக்கு நோய்கள் இருக்கிறது. இந்த பலவீனத்தையும் நோய்களையும் அவர்கள் தாமாகவே ஏற்றுக்கொண்டு நோய்களை அநேகர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை தேவன் நமக்கு ஏற்றுக்கொண்டேன் என்று வேதவசனம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையாகவே தேவன் அவர் இந்த பூமியில வந்ததின் நோக்கம் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்றுதான் தேவகுமாரனாக இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை இந்த மனிதனுக்காக, மனித குலத்துக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவர் எதற்காக, என்ன செய்வதற்காக வந்திருக்கிறார் என்றால், நம்முடைய பலவீனங்கள், உங்கள் ஒவ்வொருவர்களுடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு வீட்டிற்குள் வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் அநேக மனிதர்கள். அதுபோல தேவன் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். பலவீனத்தை ஒருவராலும் ஒருவருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை இந்த புதிய நாளிலே அநேக பலவீனங்கள் இருக்கும் என்றால், அந்த பலவீனங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எடுத்துக்கொள்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு பலவீனம் இருக்கும் என்றால் அந்த பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அவர் வாங்கி கொள்கிறார். அது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய நோய்களை என்று சொல்லப்பட்டிருக்கிற அடுத்ததாக பலவீனம் இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக நோய்கள் இருந்தாலும் அதையும் பெற்று அவர் சுமக்கிறார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோய்களை இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு நோய்கள் உண்டு. அதை மனிதர்களாகவே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நோய் வந்த பிறகு ஒவ்வொருவரும் எனக்கு நோய் வந்து விட்டது என்று அந்த நோயை விடாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நோயில் வேதனைப்பட்டு அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்களின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் இரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் மரித்திருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய நோய்களை சுமக்கும்படியாக இந்த புதிய நாளில் ஒருவேளை நோய்களோடு இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய நோய்களை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். என்னுடைய நோய்களை தேவன் சுமந்தார் என்று நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளிலும் நோய்கள் இருக்கிறவர்கள், பலவீனம் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய பலவீனங்களை என் தேவன் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை என் தேவன் சுமந்து கொண்டார் என்று நாம் அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து இந்த 2 காரியங்களும் ஒரு மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் மரித்தார் சிலுவையில். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து என்னுடைய பலவீனங்களை என் தேவன் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை என் தேவன் சுமந்தார் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து பாருங்கள். உங்களிடத்தில் இருக்கிற எந்த பலவீனமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கி போகும். எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி போகும். இதை விசுவாசித்து தொடர்ந்து விடுதலை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்
பிரகாரம் நீர் எங்களுக்காக பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்ட தேவன், எங்களுடைய நோய்களை சுமந்த தேவன். இந்த நோய்களையும் பலவீனங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு சுமந்து அந்த கல்வாரி சிலுவையில் நீர் நோய்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனுள்ளவராய் நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே விசுவாசித்து நாங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.